உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம உடம்புல இருக்கிற ஹீட்டை குறைக்கக்கூடியது வெந்தயம். அந்த வெந்தயத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு காரசாரமான குழம்பு ரெசிபி வெந்தய குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சது. வெங்காயம் பெரிய சைஸாக இருந்தால் 2ஆக கட் பண்ணிக்கலாம். சின்ன சைஸாக இருந்தால் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி 1/4 மணி நேரம் ஊற வச்சது. 4 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகா, ஆயில், உப்பு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். ஃபஸ்ட்டு ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மல்லி, சீரகம், வெந்தயம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ரோஸ்ட் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் ஆற விட்டு பவுடர் பண்ணிடலாம். அடுத்து ஒரு பேனில் 4லேருந்து 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுட்டு 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெந்தயம் 2 பொரிஞ்சதும் கருவேப்பிலை வரமிளகா சேர்த்திட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். ஒன்ஸ் கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பவுடரில் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் திக்காக வேணுமோ அந்தளவுக்கு அந்த மசாலா சேர்த்திக்கலாம். புளிக்கரைசல், கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு நல்லா கலந்து விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். இந்த அளவுக்கு இது பார்த்திங்கன்னா செஞ்சோன்னே சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். டைம் ஆக ஆக வெங்காயம் பார்த்திங்கன்னா புளி மசாலாவில் ஊறி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த குழம்பு 2 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். இது ரொம்ப ஹெல்த்தியாக ஈஸியாக செய்யக்கூடிய குழம்பு தான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.